السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் ஃபத்ஹின் 8வது மற்றும் 9வது வசனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகில் அனுப்பப்பட்ட நோக்கத்தையும், பிறகு அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நஸீரா. நபியே, நிச்சயமாக நாம் உங்களை நம்பிக்கையாளர்களின் ஈமானை பற்றி சாட்சி கூறுவதற்காகவும், அவர்களுக்கு நற்செய்தி கூறுவதற்காகவும், பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அனுப்பி வைத்தோம். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவருக்கு உதவி புரிந்து அவரை கண்ணியப்படுத்துங்கள். இன்னும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்து வாருங்கள் என்று முஃமின்களை பார்த்து கூறுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையையும் அதன் நோக்கத்தையும் கூறிவிட்டு அவர்களின் சமூகமான நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துகிறான். முதலாவது, லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும், இன்னும் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். மூன்றாவது, வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இந்த சமூகம் செய்ய வேண்டிய 3 விஷயங்களை வரிசைப்படுத்தும் ரப்புல் ஆலமீன் அவைகளில் ஈமானுக்கும் அமலுக்கும் இடையில் வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு என்று நபியின் கண்ணியத்தை, உதவியை கட்டளையிடுகிறான். எனவே ஈமான் கொண்டவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை நபியின் கண்ணியம் அவர்களின் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நபியிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், நபியிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்பவரின் அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நபியின் கண்ணியத்தை விளங்காதவர், நபியிடம் ஒழுக்கமாக நடந்து கொள்ளாதவர் எவ்வளவு பெரிய அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் அவருக்கு எந்த ஒரு பயனையும் தராது என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.
இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உதாரணமாக சொல்ல முடியும். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு நாள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கிடைத்த கனிமத் பொருட்களை பங்கிட்டு கொண்டிருந்த போது அவர்களின் அருகாமையில் இருந்தோம். அப்போது பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த துல் ஹுவைரிசா என்னும் மனிதர் வந்து, இறை தூதர் அவர்களே, நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார்தான் நீதியுடன் நடந்து கொள்வார்கள் என்று பதிலளித்தார்கள். உடனே அந்த சபையில் இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு இவர் விஷயத்தில் அனுமதி தாருங்கள், அவரின் கழுத்தை நான் கொய்து விடுகிறேன் என்று கேட்க, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை விட்டு விடுங்கள், நிச்சயமாக இவருக்கு சில தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் தொழுகையுடன் உங்களின் தொழுகையையும் அவர்களின் நோன்புடன் உங்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய தொழுகையையும் உங்களுடைய நோன்பையும் மிக அற்பமாக, மிக குறைவானதாக கருதுவீர்கள். அந்த அளவிற்கு அவர்களின் வழிபாடுகள் அதிகமாக இருக்கும். என்றாலும் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களின் கழுத்தெலும்பை, அதாவது தொண்டையை கூட தாண்டி செல்லாது. வேட்டை பிராணியின் உடலை துளைக்கின்ற அம்பு உடலின் மறுபக்கம் மிக வேகமாக வெளியேறி சென்று விடுவதை போல் மார்க்கத்திலிருந்து அவர்கள் மிக விரைவாக வெளியேறி சென்று விடுவார்கள் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட அமல் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களையே ஓவர்டேக் செய்கிற அளவிற்கு அவர்கள் அமல்கள் செய்வார்கள். இருந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அவர்களின் உள்ளத்தில் நபியின் கண்ணியம் அறவே கிடையாது. எனவே ஒருவரிடம் அமல்கள் இருந்து நபியின் கண்ணியம் இல்லையெனில் அந்த அமல்கள் புண்ணியம் இல்லாமல் போய்விடும் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஒரு அற்புதமான சான்று. இன்றைக்கு எத்தனையோ பேர் நபியை பற்றி கண்ணிய குறைவாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இன்னும் மக்கள் மனதிலிருந்து நபியின் கண்ணியத்தை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை சர்வதேச அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் விஷயத்தில் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்வேன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, அவர்கள் உள்ளத்தில் நபியின் கண்ணியத்தை புரிகின்ற மிக பெரும் ஒரு பாக்கியத்தை வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நபியின் கண்ணியம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். லா தஜஅலு துஆ ar-ரசூல் பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழைத்தால் நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதை போல் அழைக்க வேண்டாம். அதாவது யா முஹம்மது என கூறி அழைக்க வேண்டாம் என்று சூரத்து நூர் 63வது வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா போதிக்கிறான். காரணம், மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மத், யா அபுல் காசிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் மற்றும் பட்டப்பெயர் கூறி அழைப்பவர்களாக இருந்தார்கள். அதை கண்டித்துதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று அவர்களுடைய சிறப்பு பெயரை கூறி அழைக்க வேண்டும் என்று கூறினார். இதில் வியப்பை தரும் விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் போது இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று எந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அதே ஒழுக்கத்தை அல்லாஹுவும் கடைபிடிக்கிறான். குர்ஆனில் யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம், யா நூஹ் என்று பல நபிமார்களை பெயர் கூறி அழைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் கூறி அழைக்கவில்லை. குர்ஆனில்
4 இடங்களில் தான் நபியின் பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதிலும் அவர்களது சிறப்பு பெயரை சேர்த்தேதான் கூறுகிறான். தன்னுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் கூறி அழைப்பதற்கு எல்லா உரிமையும் தகுதியும் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அவ்வாறு பெயர் கூறி அழைத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்களே தவிர சங்கடப்பட மாட்டார்கள். இருந்தாலும் குர்ஆனை பார்க்கும் சமூகம், குர்ஆனை படிக்கும் சமூகம் தான் அழைப்பதை போன்று தன் ஹபீபை அழைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே அப்படி ஒரு வாசகத்தை குர்ஆனில் இடம்பெற செய்யாமல் அல்லாஹு தாலா நபியின் கண்ணியத்தை பாதுகாத்து விட்டான். எனவே மற்றவர்களை அழைப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விட முடியாது. மற்றவர்களிடம் பேசுவதை போன்று பெருமானாரிடத்தில் பேசிவிட முடியாது. எந்த அளவிற்கென்றால், நீங்கள் நபியிடம் பேசுகின்ற பொழுது கூட உங்கள் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. மாறாக அவர்களுக்கு முன்னால் உங்கள் குரலை தாழ்த்திதான் பேச வேண்டும் என்று போதிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நம்பிக்கையாளர்களே, நபி பேசும் பொழுது நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை கூச்சலிட்டு சப்தமாக அழைப்பதை போல், பேசுவதை போல் அவரிடம் சப்தத்தை உயர்த்தி நீங்கள் கூச்சலிட்டு பேசாதீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடக்கூடும். இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது என்று சூரத்துல் ஹுஜராத் 2வது வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். நபியிடத்தில் பேசுகின்ற அந்த ஒழுக்கம் இன்று வரையிலும் பாதுகாக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் மதீனா நகரத்தில் சப்தங்களையோ கூச்சல்களையோ இரைச்சல்களையோ பார்க்க முடியாது. மக்கமா நகருக்குள் நுழைந்தால் ஒரு விதமான பரபரப்பு, சலசலப்பு, மக்களுடைய சப்தங்கள், கடைவீதிகளில் உயர்ந்த குரல்கள் இருக்கும். ஆனால் மதினாவில் இதில் எதையும் பார்க்க முடியாது. கடைவீதிகளில் கூச்சல் சப்தங்கள் இருக்காது. போக்குவரத்து பகுதிகளில் சப்தங்கள் இருக்காது. மக்கள் கூடுகின்ற எந்த இடத்திலும் சப்தங்கள் இருக்காது. நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புனித பூமியில் சப்தங்கள் எழுவது நபி அவர்களின் கண்ணியத்திற்கு உகந்ததல்ல என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா அந்த நகரத்தையே அமைதி பூங்காவாக ஆக்கிவிட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுவதற்கான நிதர்சனமான உண்மை. நபியின் கண்ணியத்தை விளங்கியவர்கள் சஹாபாக்கள், நபியின் மரியாதையை புரிந்தவர்கள் சஹாபாக்கள், நபியிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஒரு சாதாரண விஷயத்தில் கூட நபியின் கண்ணியத்தை பெரும் பாக்கியமாக கருதினார்கள். காரணம், நபியின் கண்ணியம் அவர்களின் உள்ளங்களில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை காண நபியின் இல்லத்திற்கு வருகிறார்கள். அந்த நேரம் நபியின் இல்லம் நிரம்பி இருக்க வெளியே அமர்ந்து கொள்கிறார்கள். இதனை பார்த்த நபி அவர்கள் தன் மேனியில் இருந்த துண்டை எடுத்து சுருட்டி அவரின் பக்கம் எறிந்து அதன் மீது அமருமாறு கட்டளையிடுகிறார்கள். ஆனால் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பானாரின் அந்த புனிதமான துண்டை எடுத்து தன் முகத்தில் ஒத்தி முத்தமிட்டார்கள். நபியின் முபாரக்கான மேனியில் பட்ட ஒரு துண்டை கீழே விரித்து அமர்வதற்கு கூட அவர்களின் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதை எடுத்து முகத்திலும் கண்களிலும் ஒத்திக் கொண்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாமும் நபியின் கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும். நமது உள்ளங்களில் பெருமானாரின் மகத்துவத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் அவர்கள் செய்த செயலுக்கும் நாம் கண்ணியம் அளிக்க வேண்டும். அதுதான்
அவர்களுக்கு நாம் தருகின்ற கண்ணியம். எல்லாம் உள்ள அல்லாஹு தாலா புனிதமான இந்த ரமலானில் அப்படிப்பட்ட நபியின் புனிதமான கண்ணியத்தை அனுதினமும் மூச்சாக சுவாசிக்கின்ற பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.